அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 29 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். சிவபெருமானுக்கு பணிவிடை செய்துவிட்டு வரும்படி தேவி மேனை கூறியதை கேட்டவுடன்தான் தேவி பார்வதி சுயநினைவிற்கு வந்தார். மன்னன் இமவான் மீது தாரகாசுரன் போர் தொடுக்கப் போவதை அறிந்த சுக்கிராச்சாரியார் இச்செயல் உச்சிதமானதல்ல என்று கூறினார். பின்பு இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த தாரகாசுரன் தன் வாளை ஓங்கினார். அதற்கு சுக்கிராச்சாரியார் தம் தவ வலிமையால் தாரகாசுரனை கட்டினார். தேவி பார்வதி குழப்பமான மனநிலையில் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய வனத்தில் சென்றபோது தத்திசி முனிவரை கண்டார். தேவி பார்வதியின் குழப்பத்தை அறிந்த தத்திசி முனிவர் தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக கூறினார். தாரகாசுரன் தனது தவறை மன்னித்தருளும்படி கூறி மன்னன் இமவான் மீது போர் தொடுக்க மாட்டேன் என்று கூறினார். பின்பு சுக்கிராச்சாரியார் தாரகாசுரனை மன்னித்து தாம் செய்யும் செயல்கள் எப்போதும் அசுரகுலத்தின் முன்னேற்றத்திற்காகவே என்று கூறி அவ்விடத்தை விட்டு மறைந்தார். ஓம் நம சிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம். தத்திசி முனிவரின் கூற்றுக்களை ஏற்றுக்கொண்ட தேவி பார்வதி தன் மனதில் கொண்ட ஐயத்தை கூற ஆரம்பித்தார். முனியே, என் தாய் என்னை அருகில் உள்ள பேரரசின் இளவரசருடன் திருமணம் செய்து வைக்க உள்ளார். ஆனால் என் மனதிலோ சிவபெருமான் மட்டுமே இருக்கிறார். அவரை காண்பது மற்றும் அவரை அடைவது எவ்வண்ணம் என்று அறியா மனக்குழப்ப நிலையில் உள்ளேன் என்று தன் நிலையை தத்திசி முனிவருக்கு எடுத்துரைத்தார் தேவி பார்வதி. தேவி பார்வதியின் கூற்றுக்கள் யாவற்றையும் பொறுமையுடன் கேட்டறிந்த தத்திசி முனிவர், அன்னையே, தாங்கள் மணக்க நினைப்பவர் என்பவர் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்து அதை இன்று வரை காத்து வருபவர். அவர் அனைத்தையும் கொண்டவர் எனினும் யாவற்றிலும் பற்று இல்லாதவர். ஆனால் மானிடர்களாக பிறந்த நாம் யாவற்றிலும் பற்று கொண்டு எது உண்மையான இன்பம் என்று உணராமல் பரம்பொருளான எம்பெருமானை அடைவது என்பது எவ்விதம் சாத்தியம் தேவி என்று கூறினார் தத்திசி முனிவர். அதற்கு தேவி பார்வதி, தாங்கள் உரைக்க வரும் கருத்து யாதென்று புரியவில்லை என்று கேட்டார். தத்திசி முனிவர் தேவி பார்வதியிடம், மானிட பிறவியில் நமது எண்ணங்களை கட்டுப்படுத்துவதும்
உலக ஆசைகளுக்கு இணங்கி நம்மை சரியான பாதையை விடுத்து தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதும் நம் உடலில் உள்ள 7 சக்கரங்கள் ஆகும். மேலும் யாம் தங்களுக்கு உரைக்கும் இவையாவும் யாம் அனுபவ ரீதியாக உணர்ந்தவையாகும். இந்த வழிமுறைகளின் மூலம் பரம்பொருளான பிரபஞ்சத்தின் மூலசக்தியாக விளங்கும் சிவபெருமானை அடைந்து மோட்சமடையும் பெரும் பாக்கியசாலிகள் ஆவர். நம் உடலில் உள்ள ஆன்மா மற்றும் இப்பிறவியில் நாம் செய்து முடிக்க வேண்டிய கர்மாக்களை அறிந்து செயல்பட வைப்பது இச்சக்கரங்கள் ஆகும். மானிடர்களை ஒரு பரிணாமத்தில் இருந்து அடுத்த பரிணாமத்திற்கு அழைத்துச் செல்லும் வல்லமையுடைய நம்மிடம் இருந்து அதை உணராமல் இருக்கும் சக்கரங்கள் பல உள்ளன. அதில் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்கும் வல்லமை கொண்டவை என்பவை 7 சக்கரங்கள் ஆகும். அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞை, சகஸ்ரஹாரம் அல்லது துரியம் ஆகியவையாகும். மூலாதாரம் என்னும் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த பூவுலகில் வாழும் உயிர்களில் தோன்றும் ஆசைகள், உயிர் வாழ தேவையான உணவுகள் மற்றும் பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்துகிறோம். மூலாதாரம் பஞ்சபூதங்களில் நிலத்தத்துவத்தை குறிக்கிறது. இதுவே பரம்பொருளான எம்பெருமானை அடையும் முதல் வழியாகும். இவ்வுலகில் ஜீவித்த உயிர்கள் உலகில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க நாட்டம் கொள்கின்றன. இவ்வெண்ணங்களை சுவாதிஷ்டானம் என்னும் கீழிருந்து 2வது சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலக இன்பங்களில் இருந்து விடுபடுகிறோம். இச்சக்கரம் பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கிறது. தனது தேவைகளையும் உடல் இயக்கங்களுக்கு தேவையான சக்தியும் ஐயம் மற்றும் பாச உணர்ச்சிகள் பிறப்பெடுக்கும் இடம் கீழிருந்து 3வதாக அமையப் பெற்றுள்ள மணிப்புரக சக்கரங்களாகும். இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இணையில்லா சக்தியை உருவாக்க இயலும். இச்சக்கரம் பஞ்சபூதங்களில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. உலகத்தில் பிறப்பெடுத்த உயிர்கள் இவ்வுலகில் உள்ள உயிர்களிடம் கொண்டுள்ள அன்பு, சகோதர பாசம் மற்றும் காதல் எண்ணங்களை அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் 4ஆம் நிலையை அடைகிறோம். புலன்களுக்கு அப்பால் நாம் கற்கவும் கற்றவற்றை பிறருக்கு உபதேசிக்கவும் வாழும்போது பிற உயிர்களால் ஏற்படக்கூடிய தீவினைகளை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டது விசுக்தி சக்கரமாகும். இது ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இச்சக்கரங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் 5ஆம் நிலையை அடைகிறோம். பக்தியின் பிறப்பிடமாகவும் தொடு உணர்தல் மற்றும் அறிதல், அறிவாற்றல் போன்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தும் நெற்றிக்கண் சக்கரமான ஆக்ஞை என்னும் ஆக்ஞா சக்கரமாகும். இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் 6ஆம் நிலையை அடைகிறோம்.
உச்சந்தலையில் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பேரானந்தம் அடையும் வாழ்வியலின் பொருளையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடிய 1000 தாமரை மலர்கள் ஒன்றாக மலர்கின்ற தாமரை சக்கரங்களான சஹஸ்ரஹாரம் என்னும் 7ஆம் நிலையாகும். இவ்விதம் மானிடர்கள் யாவரும் தனது கர்ம வினைகளால் ஏற்பட்ட இருளில் இருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பேரானந்தம் எனப்படும் பரம்பொருளின் காட்சியை நம்மால் காண இயலும். இதுவே எம்பெருமானான சிவபெருமானை காண உகந்த வழி என்று தத்திசி முனிவர் தேவி பார்வதிக்கு எடுத்துரைத்தார். இதனால் தேவி பார்வதிக்கு தன் மனதில் இருந்த ஐயம் என்னும் இருள் நீங்கி சூரிய ஒளியால் உண்டாகும் வெளிச்சத்தை போன்றதொரு தெளிவு பெற்றார். இருப்பினும் நான் சிவபெருமானின் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் ஏன் சிவபெருமான் என்னை மையல் கொள்ள வரவில்லை என்ற ஒரு வினாவும் எழும்பியது. இந்த ஐயத்தையும் முனிவரிடம் கேட்டார். தத்திசி முனிவரோ, நான் வணங்கும் பரம்பொருளான சிவபெருமானின் மனைவி தாங்கள் மட்டுமே. தங்களின் வருகைக்காக சிவபெருமான் காத்து கொண்டு இருக்கிறார் என்று கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.